நந்தகுமார் சார், நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். ஸ்டாலின் இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டில் ஆள முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றைக்கு திருச்சியில் நடந்த அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார். திமுகவும் ஸ்டாலினும் இருக்கும் வரை தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக நுழைய முடியாது. கூர்த்திட்டுகிறாரா பாஜக எதிர்ப்பை? பாஜக எதிர்ப்பை கூர்த்திட்டுவது எடுபடுமா தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ? இல்லை, அவங்க கடந்த 3 தேர்தலாகவே பாரதிய ஜனதா எதிர்ப்பை மட்டும்தான் அவங்களுடைய பிரதான அரசியல் நிலைப்பாடாக வச்சுருக்காங்க. சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, சுயமரியாதை கொள்கை இதெல்லாம் விட்டு இப்போ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி திமுகவுக்கு தெரிஞ்ச ஒரே கொள்கை என்னென்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு. இன்றைக்கி பாரதிய ஜனதா 2019 3.62% இருந்துச்சு. 2021 2.62% குறைஞ்சிது. 2024 11.33% வாங்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி 3வது பெரிய கட்சியாக இருக்குது. பாராளுமன்ற தேர்தலில் நடந்ததில் 39 தொகுதியில் 10 தொகுதியில் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அப்போ நீங்களே சொல்லுங்கள், தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர்ந்துக்கிட்டு இருக்கா, சரிஞ்சுக்கிட்டு இருக்கா? அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் யார் அப்படின்னா முழுக்க திமுக தான். பாஜக வளருது, ஆனால் ஆட்சியில் திமுக தானே இருக்குது. இல்லை, அது உங்களுக்கு உடனே ஓவர் நைட்டில் உங்களுக்கு தோசை திருப்பி போடுற மாதிரி போட முடியாதுல்ல. நம்ம எல்லாருமே நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தது என்ன? பாரதிய ஜனதா நோட்டாக்கு மேலே வாங்கி காமிக்கிட்டோம், நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சின்னு தானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சியை ஆக்குனது யாரு? திமுக தானே. அப்போ அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்ய முடியாத அத்தனை இயலாமைக்கும் பழைய பூரா தூக்கி யார் மேலே போட்டது? பாரதிய ஜனதா. அப்போ நீங்க இல்லாத ஒரு பாரதிய ஜனதாவை நீங்க பிம்பம் கட்டி உங்களுடைய தோல்விக்கு பூரா பாரதிய ஜனதாவை உருவகப்படுத்த காமிச்சு கடைசியில் இப்ப என்ன ஆகுது மக்கள் கிட்ட? அப்ப நீ இல்லைன்னா பாரதிய ஜனதாவே செஞ்சுட்டு போறாங்க இதை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அங்க ஒரு புள்ளி இருக்கு. நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி உயருது, அவங்க 4 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கிறாங்க, லாஜிக். ஆனால் 2019 டில் த டேட் இப்போ வர திமுக கூட்டணி தானே ஜெயிக்குது. அவங்க வைக்கக்கூடிய ஒரே ஃபார்முலா பாஜக எதிர்ப்பு. இல்லை, அதைத்தான் சொல்ல வரேன். அதாவது இது இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பலன் அளிச்சது. ஆனால் இந்த பலன் எதிராளிக்கு இவங்க யாரை எதிரின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கும் பலன் கொடுத்துட்டு இருக்குங்கிறத பார்க்க தவறுறாங்க. என்னன்னு பலன் கொடுக்குது? பலன்னா 2 விஷயம். ஜனதாவுடைய ஒரு புள்ளி 2 புள்ளி ஏறுதலாம் இல்லை சார். ஆட்சிக்குள்ள வரீங்களா? 2 புள்ளியிலிருந்து 11.33னா எவ்வளவு? 9% ஏறி இருக்கு. 2026 ஆட்சி மாற்றத்திற்கான காரணமா இது மாறுமா? பாஜக எதிர்ப்பு ஒன்னும் இல்லை. பாரு, எத்தனை எம்பி இங்க தமிழ்நாட்டில் அதிமுக வச்சிருக்காங்க? ஒண்ணுமே இல்லை. 40க்கு 40 இவங்க வச்சிருக்காங்க, பாண்டிச்சேரியும் சேர்த்தி. இப்போ கூட என்ன கேட்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள்? எடப்பாடியார் அவர்களை பார்த்து நீங்க மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லி வாங்கி கொடுக்கலாம்லன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 40 எம்எல்ஏவை தமிழ்நாட்டில் 39 எம்எல்ஏவை வாக்களிச்சு அனுப்பிச்சது எதுக்கு? எம்பிக்கு வாக்களிச்சு அனுப்பிச்சது எதுக்கு? அதிமுகவை பார்த்து எம்பியே இல்லாத கட்சியை பார்த்து நீங்க மத்திய அரசாங்கத்தில் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கி கொடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரே புள்ளியில 2 காய் அடிக்கிறார் இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின்? ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசல, 2 தமிழ்நாட்டுக்கான நிதியையோ அல்ல தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களையோ பாஜக செயல்படல. ஒரே கல்லில் 2 கட்சியை டீல் பண்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இல்ல இதுதான் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. அப்போ உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்தோம் வாக்களிச்சு? அப்ப அதிமுக தான் மத்திய அரசாங்கத்திட்ட பேசிங்க நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னா இந்த 39 எம்பி எதுக்கு? பக்கடா சாப்பிட்றதுக்கான்னு கேட்குறாங்கல்ல. அப்ப நீங்க ஒதுக்கிங்க. இதே ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? எங்களுக்கு நீட்டை ஒழிக்கிறதுக்கு மந்திரம் தந்திரம் தெரியுங்கும் போது எப்படி சொல்லுங்கும் போது நீங்க ஆட்சியிலிருந்து ஒதுங்குங்க, நாங்க வந்தா செய்வோம்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அந்த வாய் என்ன, இந்த வாய் என்ன? அப்ப இதை மக்கள் கேட்க மாட்டாங்களா திருப்பி? அன்னைக்கு நீ இப்படி சொன்ன, இன்னைக்கு இப்படி அவங்கள கேட்கறியான்னு மக்கள் என்ன மறந்துடுவாங்களா? நீங்க சொல்றது என்ன புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு கல்விக்கான நிதியை நீங்க கொடுக்கணும்னா நீங்க இந்த திட்டத்துல சேருங்கன்னு மத்திய அரசு ஒரு ப்ரொபோசலை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல அது எப்ப வச்சாங்கன்னா இவங்க எழுதின லெட்டர், அந்த லெட்டர்ல அந்த இடத்துக்கு அவங்க குறிப்பிடறாங்க சார், அந்த இடத்துக்கு ஆளுங்கட்சியால் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுது. நாடாளுமன்றத்திலேயோ இல்ல சட்டமன்றத்தினுடைய தீர்மானங்கள் மூலமாகவோ மக்கள் மன்றத்தின் போராட்டம் மூலமாகவோ எதிர்க்கட்சியாக அதிமுக அங்க என்ன ரோல் பிளே பண்ணாங்கன்றதையும் அம்பலப்படுத்துறாரு இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின்? திமுக இப்ப இது வரைக்கும் என்னத்தை அங்க போய் போராடி என்னத்தை சாதிச்சிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. போராடிக்கிட்டே 39 எம்பி வச்சிருக்காங்கன்றீங்க இல்லையா? அதிமுகவுக்கு இப்ப எம்பி இல்ல, அதனால அவங்களை கேட்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேர்த்த அப்படியே லம்சமா தூக்கி கொடுத்துருக்கிறோம்.
இது வரைக்கும் இந்த கட்டை தூக்கி அந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இந்த 4.25 வருஷத்துல எல்லாத்துக்கும் தடுப்பணை சார். எதா இருந்தாலும் குறைபாடுகள் சொல்றதை தவிர எங்களுக்கு இதை கொடுக்கல, அதை செய்யல, இதை கொடுக்கல, அதை சரி, இதுக்கு ஒரு ஆட்சியாளர்கள் தேவை. இப்ப அந்த விமர்சனம் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதன் மூலமாக தேர்தல் வாக்குகளை வாங்குறாங்க இல்லையா, அரசியல் ரீதியிலான நகர்வுகளை கை வைத்து வெற்றியை கை வாங்கிறாங்க இல்லையா சார், அது ஒரு பெரிய லாஜிக் இல்லையா, அது ஒரு பெரிய வியூகம் தானே சார். அது வெளிப்படையா இருந்து பாக்குறவங்களுக்கு வெற்றின்னு தான் தெரியும் ரீகன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த கட்சிக்காரங்களுக்கே திமுகவே ஏன் இன்னைக்கு 21 பேர்த்த தூக்கி வண்டியில உட்கார வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? நீங்க இந்த அளவுக்கு 4.25 வருஷத்துல ஆகச்சிறந்த உலகமே பாராட்டக்கூடிய அவர் வேற நேத்து புலகாகிதம் அடகிறார் இல்லையா, அடாடாடாடாடாங்கிறார். அந்த கூட்டத்தை பார்த்து பண்ணி இதையெல்லாம் நீங்க போய் சொல்லுங்க. அப்ப இந்த அளவுக்கு உங்க சாதனைகள் மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தா உங்க கட்சி நிர்வாகிகள் போய் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? அப்படி இருக்கும்போது 21 பேர்த்த தூக்கி நீங்க வண்டியில ஏற்ற வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ இந்த இடத்துல அவங்க இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க செஞ்ச சாதனைகள் இல்ல, அவர் சொன்னது அவங்க செஞ்ச சில விஷயங்களை, செய்யாத பல விஷயங்கள். அந்த இடத்துல நீங்க ஏற்கனவே அந்த அணி தோல்வியில் இருந்து கூடுதலாக சில அணிகளை சேர்த்தாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களை பார்த்து அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பயந்து கூட சேர்க்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஜெயிச்சவங்களை தானே சார் சேர்க்கிறாங்க கூட, அப்ப எப்படி சார் இது பயமா? எந்த ஜெயிச்சவங்களே? ஏற்கனவே விசிகா இடதுசாரிகள் எல்லாரும் ஓபிஎஸ் எங்க ஜெயிச்சாரு? இல்ல சார், இவங்க ஜெயிச்சாங்க போய் திமுகவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்ல சார், இவங்க ஜெயிச்சிட்டு தான் இருக்காங்க 2019ல இருந்து. ஆடட் அட்வான்டேஜா தான் ஓபிஎஸ்ஓ அல்லது தேமுதிகவோ அல்லது மானிமாவோ வராங்க. அப்ப இவங்க தோத்து இவங்களை சேர்த்தாங்கன்னா விமர்சனம் வைக்கலாம் இல்லையா? இவங்க ஜெயிச்சிட்டே இருக்கிறவங்க தானே. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது தேவையில்லாத கூட்டணியில எதுக்குங்கிறதான் கேள்வியே. நீங்க தோத்திருந்து உங்க கூட்டணியை வலிமைப்படுத்தணும். இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க வலிமைப்படுத்துறாங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஆளும் கட்சியா இருக்கும் போது நீங்க இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயாவை கூப்பிட்டு தான் நீங்க திமுகவினுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டியதா இருக்குது. அம்மையார் பிரேமலதாவை கூப்பிட்டு தான் நீங்க ஆட்சியை தக்க வைக்க வேண்டியதா இருக்குது. இன்னும் சில பல அமைப்புகளை நீங்க கூட்ட வேண்டியது இருக்குன்னா இது எதை காமிக்குது? உங்களுடைய ஆட்சி சிறப்பா இருந்துச்சுன்னா எதுக்காக காங்கிரஸ் 3 மாசமா கண்ணில் விட்டு விரல விட்டு ஆட்டினாங்கல்ல, இந்த காங்கிரஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம்ல. என்னைக்காவது அந்த வார்த்தை வந்துச்சா ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து? இப்ப காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் விரல விட்டு ஆட்டுது. இப்ப இந்த தேதி வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஏதாவது ஒரு தகவலோ ட்வீட்டோ பொது வழியில தமிழ்நாட்டில் எங்களுக்கு தேவையான கூட்டணி அமைச்சிருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. அப்ப எந்த விதத்தில் நீங்க இந்த கூட்டணியை திடமாப்படுத்துறாங்கன்னு எடுத்துக்க முடியும்? நீங்க உங்களுடைய மக்கள் பணி நல்லா இந்த 4.25 வருஷம் செஞ்சிருந்தீங்கன்னா இது தேவையே இல்ல. இன்னொன்னு சொல்றேன் நந்தகுமார் சார், ரொம்ப எளிமையான கேள்வி சார். ஏற்கனவே இருந்த அணியையே அதிமுக பாஜகவால ஜெயிக்க முடியல அப்படின்றப்போ கூடுதலாக ஒரு சில அணிகள் வந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த இடத்திட்ட மட்டும் எப்படி வீழ்த்துவாங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சூப்பரான கேள்வி. உதாரணங்கள் 2001, 2011, 2014, 2016 இதுல எல்லாம் திமுகவுக்கு பின்னாடி நின்ன கூட்டணி கட்சிகள் தான் ஜாஸ்தி அண்ணா திமுகவை விட. ஏன் இந்த 4 தேர்தலையும் தோத்து போனாங்க? 2016ல 234 தொகுதியிலும் இரட்டையில நிக்குது. எந்த இடத்துக்கு போனாங்க அவங்க? அத்தனை கட்சிகளை பின்னாடி வச்சிருந்தாங்களே. அப்போ இவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்கு. அப்போ நீங்க தேவையில்லாத 21 பேர்த்த நீங்க தூக்கி வண்டியில ஏற்றும் போது அது எப்பேற்பட்ட வண்டியா இருந்தாலும் அந்த வண்டிக்குன்னு சொல்லி ஒரு லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கும். இப்ப அளவுக்கு மீறி நீங்க லோடு ஏற்றும் போது என்ன ஆகும்னா அது அச்சுமுறிது உட்கார்ந்துக்கும். அப்போ உங்களுடைய ஆட்சி நீங்க கொடுக்கறது நல்லாட்சியா இருந்துச்சுன்னா இத்தனை பேரை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அப்ப ஆனாலும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அப்படின்றாரு. ஆப்போசிட்ல பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியா இங்க பிரச்சாரம் வர்றாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் வர்றாரு. மதுராந்தகம் திருப்பரங்குன்றத்தை தொடர்ந்து அவங்க பிரச்சாரத்துக்கு வராங்கன்னா பாஜகவும் டைட் பண்றாங்கல்ல, கட்டாயமா உழைக்கத்தானே செய்வாங்க எந்த கட்சியா இருந்தாலும். அப்ப அவங்களுக்கு பயம் வந்திருக்குன்னு அர்த்தம் இல்ல? பயம் இல்ல. நீங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எப்பயாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடுவில் எம்பி தேர்தல் ஒன்று, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா மத்தியில் இருக்கிறீங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் வருஷத்துக்கு 2-3 தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த ஒரு கட்சியும் தேர்தலுக்கு உழைக்கணும். இன்னொன்னு, நான் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்றாருன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா எங்க சார் அமெரிக்காவில் ஆளுங்கட்சியா இருக்குதா? ஈராக்ல ஆளுங்கட்சியா இருக்குதா? எந்த நாட்டில் சார் ஆளுங்கட்சியா இருக்குது? இந்தியாவில் தானே சார் தொடர்ந்து 3வது முறையா வெற்றி பெற்று இருக்காங்க. அந்த மத்திய அரசாங்கத்துக்கு கீழே தானே சார் தமிழ்நாடு வருது. இப்ப இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தமிழ்நாடு? அங்கதான் சார் எனக்கு இயல்பா ஒரு கேள்வி வருது. எல்லா மாநிலங்களிலும் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வர முடியல. அப்போ நீங்க சொல்ற மாதிரி
பாஜக நிறைய தேர்தல்களை மாசம் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல், மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், எவ்வளோ எலெக்ஷன் பார்க்குறாங்க. ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகலைன்னா பாஜக எதிர்ப்புன்றத ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பிடிச்சிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இல்ல அதை பிடிச்சனால தான் கம்முன்னு இருந்திருந்தாங்கன்னா கூட இன்னும் பாரதிய ஜனதா நோட்டா கீழே இருந்திருக்கும். அதை பிடிச்சி ஒன்றும் இல்லாம பாரதிய ஜனதான்னு சொல்லித்தான் 2024 கூட்டணிக்கு 18%, தனிப்பட்ட கட்சியா பாரதிய ஜனதாக்கு 11%. அப்ப தேவையில்லாம வளர்த்தி விட்டுருக்கிறது யாருன்னா, அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு பாரதிய ஜனதாக்காரங்க அவங்க கட்சி தலைவர்களுக்கு நன்றி சொல்றதை விட திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் நன்றி சொல்லணும். இப்ப அதோட இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றார்ல, இப்ப இந்தியாவுல மொத்தம் 210 சப்ஜெக்ட் இருக்கிறீர்கள். அதுல வந்து 97 சப்ஜெக்ட் வந்து டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்குது, 47 சப்ஜெக்ட் கன்கரண்ட் லிஸ்ட், 66 சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல. அப்ப இந்த 210ல கன்கரண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய சே தான் வந்து ஹை. அப்போ அதுல வந்து 144 சற்றேறக்குரிய 70% சப்ஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. அது காங்கிரஸ் ஆளட்டும் பாரதிய ஜனதாவட்டும் யார் ஆண்டாலும் 210 சப்ஜெக்ட்ல 144 சப்ஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி. எப்படி வந்து நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவீங்க? காங்கிரஸ் இருக்கும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா? அப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கிற மாதிரி இருந்தா மேல் மாடியில வந்து ரைடு, கீழ் மாடியில கூட்டணி பேச்சுவார்த்தை, அப்ப அதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா? எப்ப இன்னைக்கு தமிழ்நாடு எதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்குது? லா அண்ட் ஆர்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு, பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு, போதை கலாச்சாரத்தில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு, கஞ்சாவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு, ரவுடிசத்தில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு, போக்சோ வழக்குகள்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்குது, ரவுடிசத்தில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்குது. எதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இல்ல? புரியுது. ஆனா இப்போ இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு நீங்க பட்டியலிட்டது எல்லாமே கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும்தானா? 5 ஆண்டுகள்ல அதிகமா போயிருக்கு. இல்ல சார், இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2026ல நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார்முலா பிஜேபி அதிமுக கை கொடுக்கும்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும்தான் இது நடந்துச்சா? அதிகமா நடந்தது இந்த 5 ஆண்டுகள். சரி, அப்ப 2019ல இருந்து நடக்கலன்னு சொல்லல. அப்படி சொன்னா நான் பைத்தியக்காரன் அர்த்தம். அப்போ பிரச்சனை அங்க தான் சார். இல்ல சார், எதை பார்க்கணும்னா இல்ல அங்க பிரச்சனை தான். 2019ல இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லன்னா எப்படி திமுக ஜெயிக்குது? இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க, நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்காங்க, ஈரோடு இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், எல்லா இடைத்தேர்தலும் ஜெயிச்சிருக்காங்களா? அப்ப அந்த கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். சூப்பர். அதாவது வந்து நீங்க வெற்றியை மட்டும் பார்க்கும்போது டெவில் லைஸ் இன் த டீடைல்னு சொல்லுவாங்க. 2011ல இருந்து 2021 வரைக்கும் அதிமுகவினுடைய ஆட்சி, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், அதுக்கப்புறம் ஐயா கலைஞர் அவர்களுடைய மரணம், ஜல்லிக்கட்டு போராட்டம், பொள்ளாச்சி பாலியல் கொடுமை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, ஜல்லிக்கட்டு போராட்டம், இத்தனை மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்து கூட அன்னைக்கு அத்தனைக்கும் போராட விட்டாங்க அதிமுக. யாருக்கும் வந்து இன்னைக்கு மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கல, எஸ்ஓபி போட்டு அவ்வளோ தூரம் பண்ணி அத்தனை ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் 2016ல இருந்து 21ல 44 சீட்டு கூடுதலாக ஜெயிக்கிறாங்க. அதுல 43 சீட்டு வெற்றி மார்ஜின் வெறும் 1,98,381 வாக்கு. அதாவது வெறும் 2 லட்சம் வாக்குக்கு கீழே தான் திமுக ஆட்சியை எடுக்குது அதிமுக இருந்து. இது பெரிய ஸ்வீப் கிடையாது. அடுத்தது நீங்க 2024 தேர்தலுக்கும் வாங்க. 2024க்கும் 19 அந்த எம்பி தேர்தலை மட்டும் பாத்தீங்கன்னா திமுக வெறும் 2 தொகுதியில தான் கூடுதல் வாக்கு. தங்கத்தமிழ் செல்வன் அவர்களும் வேலூர் கதிரானந்த் அவர்களும் கூட்டணியா ஒட்டுமொத்தமா 39 எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் தொல் திருமாவளவன், நவாஸ் கனி, அடுத்தது வந்து சசிகாந்த் செந்தில். அப்ப 39 தொகுதியில 5 தொகுதியில தான் 2019 விட கூடுதலான வாக்கு. அப்போ இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வீக்னஸ் இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்ச திமுகவுடைய இந்த வீக்னஸ் கூட்டணி கட்சிகளுக்கு தெரியாதா, அவங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சனால தான் வாங்க வாங்கன்னு இத்தனை பேர்த்த கூப்பிட்டு வண்டியில ஏத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதோட கடைசி ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க என்னதான் கூட்டணியா இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி வேவ்ங்கறத எத்தனை கூட்டணி எண்ணிக்கையை சேர்த்தனாலும் சமாளிக்க முடியாதுங்கறத ஃபைனல் புள்ளியா பேசலாம். பாண்டியன் நான் வரேன் உங்ககிட்ட போயிட்டு. நந்தகுமார் சார் எப்படி பாக்குறீங்க? ஏறக்குறைய எக்ஸ் தளத்துல எடுபடாதுன்னு 50% பேர் வாக்களிச்சாங்க. 2 பக்கமுமே வித்தியாசமான கருத்துக்கள் வந்திருக்கு. யூடியூப்ல வந்து எடுபடும்னு வந்திருக்கு, ட்விட்டர்ல எடுபடாதுன்னு வந்திருக்கு. அப்ப மக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு குழப்பம் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் என்னுடைய பார்வையும். ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து இல்லை நாங்கள் தமிழக அரசியலில் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஒரு 10 வருஷமாக லீவ் போட்டு போகிறோம் அப்படின்னு போனாங்கன்னா இங்கே திமுக பண்ணுறதுக்கு அரசியலே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க கொள்கையிலிருந்து நீத்து போயிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து எந்த மோடில் இருக்காங்கன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திரன் சோழன் மோடில் இருக்காங்க. அந்த மோடுக்கு போயிட்டனால இப்போ அவங்க வந்து அந்த கொள்கையெல்லாம் இல்லை. இப்போ
அப்போ அந்த கொள்கையிலிருந்து எவ்வளவோ விலகி வந்துட்டு, ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஈஸி ரூட் எடுத்தாங்க 19, 21 எடுத்த உடனே ஓ இது நமக்கு ஈஸியாக இருக்குது, நம்ம வந்து பாரதிய ஜனதான்னு சொன்னால் மட்டும் மக்கள் வந்து பயந்துக்கிட்டு ஐயோ வந்துட்டா பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு போட்டுருவாங்க அப்படின்னு நம்பி இவங்க அதை போயிட்டு இன்னைக்கு வந்து உங்களை எது வந்து இங்கே கொண்டு வந்து அதே உங்களுக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இது வரைக்கும் ஜெயிச்ச ஸ்ட்ராட்டஜி இனிமேல் ஜெயிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அப்போ அந்த ஒரு கிராஸ் ரோட்ஸில் இப்போ டிஎம்கே இருக்கிறாங்க. அதை அவங்க சீர்தூக்கி பார்த்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றினா அவங்களுக்கு நல்லது. அந்த ஆங்கிளில் தான் நான் இதை வந்து அவங்கள பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து மக்கள்கிட்ட இது பெரிய அளவுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது நீங்கள் எதனாலும் செய்யலைங்கும் போது மத்திய அரசாங்கம் கொடுக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் என்னதுங்கும் போது சரி அப்போ வேணா நீங்கள் ஓரமாக உட்காந்துருங்க, அப்போ நீங்கள் இருந்தாலும் செய்ய போகிறதில்ல, அதுக்கு நாங்கள் அவங்களே கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறோன்னு இப்போ மக்கள் ஒரு எண்ணப்பாடு வந்திருக்காங்களோன்னு நான் பார்க்குறேன்.